பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம் பாருங்க. இப்பதான் முதல் நாள் ஆரம்பிச்ச மாதம் இருந்துச்சு, கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம். நாளைக்கு ஒரு புது மாசத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். இந்த நாள்ல ஆண்டவரை அதிகமா நீங்க துதிக்கணும். ஒரு மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார், ஆறுதல் படுத்தி இருக்கிறார், ஆலோசனை கொடுத்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிக்கணும். இந்த மாதத்தின் ஆரம்பத்தை கண்ட நிறைய பேர் முடிவை காணல. ஆனா நமக்கு அந்த கிருபை, தேவன் இரக்கமாய் நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்ததற்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் தெரியுமா? 3 யோவான் 2வது வசனம், பிரியமானவனே, நீ உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். உங்களுக்காக ஒரு வேண்டுதல் செய்ய போறேன். என்ன தெரியுமா? உங்க ஆத்மா வாழ்வதை போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். நீங்க வாழ்ந்து இருக்கணும், சுகமா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்க நல்ல ஆரோக்கியமா நல்ல சுகபலனோடு இருக்கணும். நீங்க வாழ்ந்து இருக்கணும். கடன், வறுமை, வேதனை அதெல்லாம் இல்லாம ஆண்டவர் எல்லாத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறாரு. தினம் போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார், குறையில்லாம நடத்துகிறார். அப்படின்ற ஒரு வாழ்ந்து இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி செபிக்க போகிறேன். அதுக்குத்தான் அவர் சிலுவைக்கு போனார், சிலுவையில மரித்தார். நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற, வியாதிகள் இன்னைக்கு சுகம் கொடுக்க, பாவ பிரச்சனை விடுதலை கொடுக்கத்தானே சிலுவைக்கு போனார். நமக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுக்க. அப்போ இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்னா, உன் ஆத்மா வாழ்கிறது போல முதல்ல நம்முடைய ஆத்மாவில் ரட்சிப்பின் சந்தோஷம் வரணும். நம்முடைய ஆத்மாவில் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்குள்ள இருக்கிற அனுபவம் இருக்கணும். ஆத்மா வாழ்ந்து இருக்கிற மாதிரிதான் மற்ற ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். இந்த ஆத்மாவில் ஆவிக்குரிய காரியத்துல இங்க சரியில்லைன்னா மற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பது கடினம். அதனால்தான் முதல்ல நம்முடைய ஆத்மாவை குறித்த கவனம் செலுத்தணும். உன் ஆத்மா வாழ்கிறது போல என் ஆத்மா வாழ்ந்து இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும், இயேசுவில நிலைச்சிருக்கணும், ஆவியானுடைய வல்லமையினால் நிரம்பி இருக்கணும். அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. அதுக்குத்தான் தினம் வேத வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டோரோட ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்ளணும் சொல்லுவாரு. அதை வச்சு மற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தருக்கு தர முடியும். அதனால ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஆத்மா எப்பொழுதும் உம்மோடு இருக்கணும், நான் உம்மோடு இணைந்திருக்கணும், நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணணும், ஆவியினாலே நிறைந்திருக்கணும், உடைய வசனத்தினாலே இருதயம் நிறைந்திருக்கணும், உம்மை விட்டு நான் விலக கூடாது, நான் எப்பவும் உங்க கூட இருக்கணும். என் ஆத்மா வாழ்கிறதை போல என்னை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குறைவை நிறைவாக்கி மகிழ பண்ணுவார். அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஆத்மா வாழ்கிறதை போல நான் வாழ்ந்து சுகமாயிருக்க நீர் விரும்புகிறேன். எனக்காக சிலுவையிலே மறித்து ஆத்மா ரட்சிப்பை உண்டாக்கினீர். என் ஆத்மா எப்பொழுதும் உண்மையிலே மகிழ்ந்து களி கூறணும். உம்முடைய பிரசன்னம் எப்போது என் கூட இருக்கணும். உம்முடைய வேத வசனத்தினாலே நிறைந்திருக்கணும், உம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைந்திருக்கணும். எனக்கு நல்ல சுகத்தை அருளுகிறீர். இப்போவே வியாதி பலவீனம் நீங்கி பூரண சுகம் உண்டாகிறது. வாழ்ந்திருக்க செய்கிறீர். என் குடும்பத்திற்கு வறுமை பண கஷ்டங்களை நீக்கி செழிப்பையும் நன்மைகளை தருகிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.